பாடம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மனித வள மேம்பாடு இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த பாடம் வந்து எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த மனித வள மேம்பாட்டில் மொத்தம் வந்து 9 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் என்னென்னதை பற்றி விளக்கமாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ மனித வள மேம்பாடு பற்றி அறிமுகத்தை பார்க்க போகிறோம். அப்புறம் மனித வள மேம்பாட்டில் குறியீடு என்னன்றதை பார்க்குறோம். அப்புறம் புதிய குறியீடு என்னன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் மனித வள மேம்பாட்டு அறிக்கை 2015 பார்க்கலாம். அப்புறம் மனித வள மேம்பாட்டு அறிக்கை 2022 பார்க்கலாம். அப்புறம் மனித வள மேம்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்னன்றதை பார்க்கலாம். அப்புறம் வாழ்க்கை தர குறியீடு PQLI இருக்குல்ல, இது என்னன்றதை பார்க்கலாம். அப்புறம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, அதாவது GNHI, இதை பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 9 பாயிண்ட் வந்து இப்போ வந்து விளக்கமாக ஒன்று ஒன்றா பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஸோ முதல்ல மனித வள மேம்பாட்டு பற்றி அறிமுகம், அதை பற்றி பார்க்கலாம். மனித வள மேம்பாடு என்பது வந்து பயிற்சி மற்றும் முன்னேற்றத்தையும் பணித்திறன் மேம்பாட்டையும் வந்து மற்றும் நிறுவன முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. ஸோ மனித வள மேம்பாடு என்பதுன்னா அப்படின்னா என்னன்னாக்கா, பயிற்சி மற்றும் முன்னேற்றத்தையும் அப்புறம் பணித்திறன் மேம்பாட்டையும் அப்புறம் நிறுவனத்துடைய முன்னேற்றத்தையும் குறிக்கிறது தான் மனித வள மேம்பாடு. அதாவது எந்த ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் மனித வளங்களே வந்து ரொம்ப மிகவும் அவசியமாக உள்ளது. ஸோ எந்த ஒரு நாட்டுக்கும் மனித வளம் தான் முன்னேற்றத்தினுடைய அவசியமாக உள்ளது. அடுத்தது FH ஹர்பைசன் என்பவர் தான் மனித வளங்கள் என்பது வந்து மக்களிடம் உள்ள ஆற்றல், திறன்கள், அறிவு ஆகிய மறைந்துள்ள சக்திகளை பண்டங்களுடைய உற்பத்தியிலும் அல்லது பயனுள்ள பணிகளை ஆற்றுவதிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் அடங்கியுள்ளது என்று கூறுகிறார் இவர். அப்புறம் உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களையே தான் மனித வளம் என்ற சொல் வந்து குறிக்கிறது. மனித வள மேம்பாடு என்பது வந்து மனிதனுடைய உடல் திறன், மனத்திறன் மற்றும் சுகாதாரத்திறன் ஆகியவற்றில் கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சி மூலம் மேம்படுத்தப்படுவதா ஸோ மனித வள மேம்பாடு. இந்த மனித வளத்தில் கல்வி மற்றும் உடல் நலத்தில் செய்யப்படும் முதலீடு தான் ஆகியவை தான் எதிர்காலத்தில் உயர்ந்த வருமானத்தை அளிக்கக்கூடியது. ஸோ எடுத்துக்காட்டாக வந்து ஒரு குழந்தைக்கு அளிக்கப்படும் நல்ல கல்வி வந்து மற்றும் சிறந்த சுகாதாரம் வந்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு வந்து அதிக வருமானத்தை பெறக்கூடியதாக கூடிய ஒரு முதலீடாக இருக்கிறது. இது அவர்களுடைய உற்பத்தியினுடைய மூலம் சமூகத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்து மிக அதிக வருமானத்தை பெற வழி செய்கிறது. இந்தியாவில் மனித வளங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பொறுப்புடையது. இந்த மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுதில்லியில சாஸ்திரி பவன்ல தான் அமைந்துள்ளது. இந்த மனித மூலதனத்தை பற்றி குறிப்பிடும் போது வந்து ஒரு நபர் வந்து கீழ்கண்ட வகையில தனது திறன்களை வளர்த்து கொள்ள முதலீடு செய்தலை தான் குறிக்கிறது. அதாவது சுகாதார வசதிகள், அப்புறம் பணிகள், அப்புறம் பணிக்கான பயிற்சி, முறையான கல்வி, முதியோர் கல்வி, விவசாயத்தை விரிவாக்குதல், எடுத்துக்காட்டு வந்து முறைசாரா கல்வி இது, அப்புறம் தனிநபருடைய மற்றும் குடும்பங்களுடைய வேலை வாய்ப்பினை தேடி இடம்பெயர்றது இதெல்லாம். அடுத்தது ஹர்பீசன் மற்றும் மேயர்ச் ஆகியோர் வந்து மனித வளங்களுடைய குறியீடுகளை பற்றி பின்வருமாறு வந்து குறிப்பிடுறாங்க. என்னென்ன குறிப்பிடுறாங்கன்னா, 10,000 மக்களுக்கான ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலையில். ஸோ 10,000 மக்களுக்கான ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையில் முதல் நிலை 2ஆம் நிலையில். அப்புறம் 10,000 மக்களுக்கான
பொறியாளர் மற்றும் விஞ்ஞானிகளுடைய எண்ணிக்கை, அப்புறம் 10,000 மக்களுக்கான மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை, அப்புறம் 5 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட தொடக்க கல்வி சேர்க்கப்பட்ட மாணவர்களுடைய சேர்க்கை சதவீதம், அப்புறம் சமன் செய்யப்பட்ட தொடக்க கல்வி மற்றும் இடைநிலை கல்வியில் பள்ளியினுடைய மாணவர்களுடைய சேர்க்கையுடைய விகிதம், அப்புறம் 2ஆம் நிலையாகிய 15 மற்றும் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுடைய சேர்க்கை சதவீதம், அப்புறம் 3ஆம் நிலை இதை வந்து உயர்கல்வி 20 முதல் 24 வயதுக்குட்பட்ட மாணவர்களுடைய சேர்க்கை வீதம் இதெல்லாம். அப்புறம் அர்பிசன் மற்றும் மோயச்சு ஆகியோருடைய மனித வள மேம்பாட்டினுடைய எளிய மற்றும் கூட்டு குறியீட்டு எண்ணை வந்து வடிவமைத்தார்கள். அதாவது இந்த அர்பிசனோ மேயர்ஸ் இவங்க தான் வந்து மனித வள மேம்பாட்டுடைய எளிய மற்றும் கூட்டு குறியீட்டு எண்ணை, அதாவது காம்போசிட் நம்பர் சொல்லுவாங்க, அதை வந்து வடிவமைத்தவர்கள் இந்த 2 பேர் தான். அடுத்தது மனித வள மேம்பாட்டு குறியீடை பற்றி பார்க்கலாம். மனித வள மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDI சொல்லுவாங்க. HDIனா உமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதுதான் HDI. மனித வள மேம்பாட்டு குறியீடு என்பது வந்து வாழ்க்கை மட்டத்துடைய ஒரு முழு அளவீடு தான். மனித வள மேம்பாட்டு குறியீடு என்பது வந்து சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவருடைய ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிக்கிறது. 1977ஆம் ஆண்டுல மனித வளர்ச்சி அறிக்கையில அதாவது 1977ல மனித வள அறிக்கையில மனித தேர்வுகளை விரிவாக்குவதும் மனித நலன்களை உயர்த்துவதும் மனித வளர்ச்சியுடைய மையம் பொருளாக இருந்துச்சு. அப்புறம் 1990ஆம் ஆண்டுல பாகிஸ்தானை நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞரான மஹபூல் உல் ஹக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் அவர்களும் வந்து HDI வந்து மேம்படுத்துறாங்க. ஸோ HDI மேம்படுத்துறவங்க யாருன்னா 1990ஆம் ஆண்டுல பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மஹபூல் பக் இவரும் அப்புறம் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் இவங்க தான் இந்த HDI வந்து மேம்படுத்துறாங்க. அடுத்தது இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் வெளியிட்டது. UNDP இருக்குல்ல, இதுதான் வெளியிட்டது. அப்புறம் 1990ஆம் ஆண்டுல முதல் ஐரோப்பிய நாடுகளுடைய முன்னேற்ற கூட்டமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வந்து வெளியிட்டது. அதாவது 1990ஆம் ஆண்டுல அந்த ஆண்டு முதல் அப்பத்திலிருந்து அந்த ஆண்டு முதல்ல இருந்து ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கழகம், இந்த அதாவது UNDP சொல்லுவாங்க, இதுதான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மனித வள மேம்பாட்டு அறிக்கை வந்து வெளியிட்டது. அப்புறம் HDI வந்து 3 குறியீடுகளை வந்து அடிப்படையாக கொண்டது. HDI அப்படின்னா 3 குறியீடுகளை வந்து அடிப்படையாக கொண்டது. அவை வந்து ஒன்று வந்து ஆயுள் காலம், 2வது கல்வி அடைவுகள், 3வது வாழ்க்கை தரம். இந்த 3 கொண்டது தான் இந்த HDI. இப்போ ஆயுட்காலம் என்பதுனா பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுவது தான் ஆயுட்காலம். அடுத்தது கல்வி அடைவுகள் அப்படின்னா சராசரி கல்வி அளவு, அப்புறம் வயது வந்தவருடைய கல்வி அறிவு வீதம் ஆகியவை தான் கல்வி அடைவுகள். அடுத்தது வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம்னா வாங்கும் சக்தியுடைய அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுவதா வாழ்க்கை தரம். அடுத்தது இந்த குறியீடு வந்து நாடு, மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் தற்போது வந்து தயாரிக்கப்படுறாங்க. அரசாங்கத்துக்கு மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI வந்து பயன்படுகிறது. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன் வந்து குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் ஒவ்வொரு குறியீட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. இது பரிமாண குறியீடை பார்க்கலாம். பரிமாண குறியீடு ஈக்குவல் டு உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு பை அதிகபட்ச மதிப்பு பை மைனஸ் வந்து குறைந்தபட்ச மதிப்பு. இதுதான் பரிமாண குறியீடு. அடுத்தது ஒவ்வொரு பரிணாமத்திலும் அதன் செயல்பாடுகள் வந்து
0லேருந்து 1க்கு இடையிலான மதிப்பில் கணக்கிடப்படுகிறது. 1997ஆம் ஆண்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஆனது வந்து மனித ஏழ்மை குறியீட்டை அறிமுகப்படுத்தது. ஸோ 1997ஆம் ஆண்டில் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு தான் மனித ஏழ்மை குறியீட்டை வந்து அறிமுகப்படுத்தியது. திட்டக்குழுடைய 2011ஆம் ஆண்டு மனித வள மேம்பாட்டுடைய அறிக்கை படி வந்து மனித வளர்ச்சி குறியீடு வந்து 1980 முதல் 2011 வரை வந்து குறிப்பிட்ட அளவில் வந்து முன்னேற்றம் அடைந்துள்ளது. அதாவது மனித வள மேம்பாட்டு குறியீடு வந்து 1981 எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.302 2011 0.547 உயர்ந்துள்ளது. அடுத்தது ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையினுடைய முன்னேற்ற அறிக்கையின்படி வந்து இந்தியாவுடைய இடம் எவ்வளோன்னா 2011 134வது இடம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஐக்கிய நாடுகளுடைய முன்னேற்ற சபையினுடைய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவுடைய இடம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ 2011 வந்து 134வது இடம், புள்ளி மதிப்பு வந்து 0.547. அப்புறம் 2012 134, புள்ளி மதிப்பு வந்து 0.597. 2015 130, புள்ளி மதிப்பு வந்து 0.624. 2016 131வது இடம் 0.624. அப்புறம் 2020 131, புள்ளி மதிப்பு வந்து 0.642. 2021 132, 0.633. அப்புறம் 2022 132, 0.647. இது அடுத்து மனித வள மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடு மனித வளர்ச்சி முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று வந்து பிஸ்வத் குஹா இவர் தான் வந்து கூறுறாரு. அதாவது மனித வள மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடு வந்து மனித வளர்ச்சிக்கான முக்கியமான அம்சங்கள் வந்து புறக்கணித்துள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பிஸ்வத் குஹா இவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இவர் தான் இந்த பிஸ்வத் குஹா இவர் தான் வந்து HTI, அதாவது HTI 1, HTI 2, HTI 3 மற்றும் HTI 4 என்ற 4 விதமான மனித வள மேம்பாட்டு குறியீடுகளை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ 4 விதமான மனித வள குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னா இந்த பிஸ்வத் குஹா அவர் தான் உருவாக்கியிருக்காரு. அடுத்தது HTI 1 என்பது வந்து ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுடைய அறிக்கையினை பொறுத்துள்ளது தான் HTI 1. அடுத்தது வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல் போன்ற 3 பரிமாணங்களை வந்து சேர்ப்பதன் மூலம் வந்து அவர் வந்து மனித வள மேம்பாட்டுக்கான குறியீடுக்கான எல்லையை வந்து விரிவுபடுத்தியுள்ளார். அப்புறம் மனித வள மேம்பாட்டு குறியீடு மனித வளர்ச்சியுடைய அளவீடாக உள்ளது என்று வந்து ஐக்கிய நாடுகளுடைய வளர்ச்சி திட்டம் வந்து வரையறுத்துள்ளது. ஸோ அதான் மனித வள குறியீடு என்பது வந்து மனித வளர்ச்சியுடைய அளவீடாக உள்ளது என ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் தான் வந்து வரையறுத்துள்ளது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் வந்து மனித வள மேம்பாட்டு கணக்கீட்டில் வந்து தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்துவதற்கும் குறியீட்டை விரிவுபடுத்துவது தொடர்ச்சியான முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வருகிறது. அப்புறம் மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் முதல் 3 நாடுகள் 2022 அறிக்கையின்படி எவ்வளோனா சுவிட்சர்லாந்து வந்து 0.962, அப்புறம் நார்வே வந்து 0.961, ஐஸ்லாந்து வந்து 0.959. அது மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் அனைத்து நாடுகளையும் வந்து 3 பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளன. அவை வந்து குறைந்த மனித மேம்பாடு, ஸோ குறைந்த மனித மேம்பாடு வந்து 0.02, 0.499. இப்போ ரெண்டாவது நடுத்தர மனித மேம்பாடு இது 0.50, அதுலேருந்து 0.799 வரைக்கும். அடுத்தது உயர்தர மனித மேம்பாடு இது 0.80 முதல் 1.0 வரைக்கும். 2022ஆம் ஆண்டு மனித வள மேம்பாட்டு வீதத்தின்படி வந்து அதாவது HDR உமன் டெவலப்மெண்ட் ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து இந்தியா வந்து 0.647 புள்ளி பெற்று வந்து
நடுத்தர மனித மேம்பாட்டு பிரிவின் கீழே இடம்பெற்றுள்ளது. மனித மேம்பாட்டு குறியீடு வந்து ஒரு நாட்டுடைய மனித வள மேம்பாட்டுடைய சராசரி வெற்றியை வந்து 3 பரிமாணங்களாக வந்து அளவிடப்படுகிறது. எத்தனை பரிமாணம்? 3 பரிமாணங்களாக. அவை வந்து நீடித்த சுகாதார வாழ்வு, கல்விக்கான அணுகல், வாழ்க்கை தரநிலை. இது அப்புறம் குறிகாட்டிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ குறிகாட்டிகள்லாம் என்னன்றதை பார்க்கலாம். சுகாதாரத்துக்கான குறிகாட்டிகள் என்பது வந்து பிறக்கும்போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுள் காலத்தை வந்து அளவிடும் குறிகாட்டிகள் வந்து பழைய முறையிலும் புதிய முறையிலும் எந்த விதமான மாற்றங்களும் இன்றி காணப்படுவது தான் இந்த குறிகாட்டிகள். ஆயுட்காலம் எதிர்பார்ப்பு என்பது வந்து ஒரு பிறந்த நாளிலிருந்து எத்தனை ஆண்டுகள் வந்து வாழ்வார் என்பதை வந்து எதிர்பார்க்கப்படும் நாட்கள் தான் இந்த ஆயுட்கால எதிர்பார்ப்பு. இது வந்து ஒரு நிகழ்தகவு குறியீடாகும். பிறப்பு மற்றும் இறப்பு சார்கால தரவுகளை கொண்டுதான் இது வந்து கணக்கிடப்படுகிறது. கல்விக்கான குறிகாட்டிகள் வந்து பழைய முறையின்படி வந்து முதியோர் கல்வி அறிவு வீதமும், அதாவது முதிர்ந்தோர் கல்வி அறிவு வீதமும், ஒருங்கிணைந்த மொத்த சேர்க்கை வீதமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த புதிய முறையின்படி வந்து பள்ளி செல்லும் வயதில் உள்ள குழந்தைகளிடம் வந்து எதிர்பார்க்கப்படும் பள்ளி கல்வி ஆண்டு வந்து எவ்வளோ 25 வயதுக்கு அல்லது அதுக்கு மேற்பட்டுள்ள முந்தைய சராசரி பள்ளி கல்வி ஆண்டுகள் வந்து கொண்டு அளவிடப்படுது. பழைய முறையில் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு உள்ளவர், கல்வி அறிவற்றவர், மற்றும் வந்து பள்ளியில் சேர்ந்தவர், அப்புறம் பள்ளியில் சேராதவர் என இரு பிரிவுகளாகவே தான் அளவிடப்பட்டது. ஆனால் வந்து புதிய முறையில் சாதனைகளையும் அளவிட்டே தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எதிர்பார்க்கப்பட்ட சராசரி பள்ளி கல்வி ஆண்டுகளை வந்து கொண்டு பள்ளி படிப்பினுடைய நிலைத்தன்மை வந்து அளவிடப்படுறது. வாழ்க்கை தரநிலை குறிகாட்டி என்பது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தனிநபர் வளர்ச்சியிலிருந்து மொத்த தேசிய வருமானத்தில் இருந்து தனிநபர் வளர்ச்சிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தனிநபர் வளர்ச்சிக்கான குறியீட்டுக்கானது வந்து தேசிய அளவிலான உற்பத்தியில் நாட்டு மக்களுக்கான நன்மையை பற்றி கூறுகிறது. ஆனால் வந்து மொத்த தேசிய வருமானத்தில் தனிநபர் வளர்ச்சிக்கான குறியீட்டு வந்து நாட்டில் வந்து வெளியேறும் செலுத்துகளை நீக்கி உள்வரும் செலுத்துக்களை சேர்ப்பது மூலம் உண்மைப்பாடத்தை வந்து காட்டுகிறது. அடுத்தது புதிய குறியீடுகளை பற்றி பார்க்கலாம். ஸோ புதிய குறியீடுகள் பல்வகைப்பட்ட வறுமை குறியீடு வந்து, அப்புறம் 2வது ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு, அப்புறம் பாலின சமத்துவமின்மை குறியீடு இதெல்லாம். அப்புறம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு சிறிய மாற்றத்துக்கு உட்பட்டு 3 புதிய குறியீடுகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவை வந்து பல்வகைப்பட்ட வறுமை குறியீடு. பல்வகைப்பட்ட வறுமை குறியீடு வந்து மக்களுடைய உடல் நலம், கல்வி, வாழ்வியல் தரநிலையில நலிவு இழப்பை அளவிடுவதாகுது. அப்புறம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து 3 பரிமாணங்களில் சாதனையை வந்து குறிக்கிறது. அதே சமயத்தில் பல்வகைப்பட்ட வறுமை குறியீடு வந்து மூன்று பரிமாணங்களுடைய இழப்பு நிலையை வந்து குறிக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடானது வந்து சராசரி பல்வி கல்வியாண்டுகள் வந்து அளக்கிறது. ஆனால் பல்வகைப்பட்ட வறுமை குறியீடை வந்து 5 வருடங்கள் கூட வந்து பள்ளி கல்வி தொடாதவர்களை பற்றி மதிப்பிடுகிறது. அடுத்தது ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்பட்ட மனித வள மேம்பாட்டு குறியீட்டை பற்றி பார்க்கலாம். உடல் நலம், கல்வி, வாழ்வியல் தரநிலையில் உள்ள வேறுபாடுகளை சரி செய்து மனிதவள மேம்பாட்டை வந்து கணக்கிடுவதற்காக ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்பட்ட மனித வள மேம்பாட்டு குறியீடு வந்து உதவுது. அதாவது வந்து தனிநபர் மற்றும் வயது வாரியாக வாழ்நாள் எதிர்பார்ப்பு, பல்வி கல்வி ஆண்டில், அப்புறம் குடும்ப வருமானம், அப்புறம் நுகர்வை அளவை விட உதவுகிறது. எல்லாம் ஒவ்வொரு பரிணாமத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்பட்டு சராசரியாக வந்து அளவுகோலில் வந்து தள்ளுபடி செய்யப்படுவதை தான் சரி செய்யப்பட்ட மனித வள மேம்பாட்டு குறியீடாகும்.
மனித வள மேம்பாட்டு குறியீடு வந்து ஏற்றத்தாழ்வுகளால் சரி செய்யப்பட்ட மனித வள மேம்பாட்டு குறியீடு சமமாக இருக்குமானால் அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் காணப்படுறது. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு வந்து ஏற்றத்தாழ்வு சரி செய்யப்பட்டு மனித வள மேம்பாட்டு குறியீட்டை வந்து விட குறைவாக இருந்தால் அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு வந்து நிலவுது. அடுத்தது பாலின சமத்துவ இன்மை குறியீடை பற்றி பார்க்கலாம். உடல் நலம், சுய மேம்பாடு, தொழிலாளர் சந்தையில் நிலவும் ஆண் பெண் இருவருக்கும் இடையான வேறுபாட்டை குறிப்பதை தான் பாலின சமத்துவமின்மை குறியீடு. துல்லியமாக சொல்ல வேண்டும்னா பெண்களுடைய காட்டப்படும் வந்து ஏற்றத்தாழ்வை தான் இது குறிக்கிறது. பேறுகால சுகாதாரத்துக்கான குறியீடுகளை பார்ப்போம். பேறுகால இறப்பு வீதமும் மற்றும் இளமை கருவுறுதல் வீதம் வந்து இது வந்து ஆண்களுக்கு பொருந்தாது. இது ஸோ பேறுகால இறப்பு வீதமும் அப்போ இளமை கருவுறுதல் இது போன்றவை இதுதான் பேறுகால சுகாதாரத்துக்கான குறியீடு. அப்புறம் வேலை வாய்ப்புக்கான குறியீடுகள் வந்து இடைநிலை மற்றும் உயர்நிலை கல்வி தகுதி மற்றும் வேலை வாய்ப்பில் பிரதிநிதித்துவம். அப்புறம் தொழிலாளர் சந்தைக்கான குறிகாட்டிக்கூடிய மூலம் வந்து தொழிலாளர் பங்களிப்பு பாலின சமத்துவமின்மை குறியீடாக 0 முதல் 1 வரை மதிப்பிடப்படுகிறது. இதில் 0 என்பது வந்து சமநிலையை குறிக்கிறது, 1 என்பது வந்து மோசமான அல்லது சமநிலையின்மையை குறிக்கிறது. இந்த குறியீட்டில் 2021ஆம் ஆண்டில் கணக்கெடுப்பின்படி வந்து 122வது இடத்துல இந்தியா வந்து உள்ளது. அடுத்தது மனித வள மேம்பாட்டு அறிக்கை 2015 பற்றி பார்க்கலாம். மனித வள மேம்பாட்டு அறிக்கை வந்து ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தால் UNDP வந்து வெளியிடுறது. பட்டியலிடப்பட்டுள்ள 188 நாடுகளில் மனித வள மேம்பாட்டில் இந்தியா வந்து 130வது இடத்திலிருந்து 131வது இடத்துக்கு வந்து பின்தள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய குறியீட்டு மதிப்பு வந்து 0.624 என்பது காங்கோ, நமீபியா மற்றும் பாகிஸ்தானோடு இணைந்து மிதமான அல்லது நடுத்தர மனிதவள மேம்பாடு என வகையில் வந்து இது உள்ளது. சார்க் நாடுகளில் இலங்கை, மாலத்தீவுக்கு அடுத்ததாக 3வது இடத்துல இந்தியா வந்து உள்ளது. இதில் வந்து முதல் 2 நாடுகளும் வந்து அதிகபட்ச மனித வள மேம்பாட்டு வகையில் வந்து உள்ளது. ஆண்களை காட்டிலும் வந்து 20% குறைவான மேம்பாட்டை வந்து பெண்கள் வந்து தெற்காசிய நாடுகளை வந்து பெற்றுள்ளார்கள். இதனால தெற்காசியனுடைய வளர்ச்சியில் பாலின வேறுபாடு வந்து அதிகமாக கொண்ட இடமாக வந்து இந்தியா வந்து காணப்படுது. அப்புறம் மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி வந்து 54% பல வகையான வறுமைக்குட்பட்டு இருக்கும் மக்கள் வந்து தெற்காசியாவில் தான் வாழ்கிறாங்க. இந்தியாவுடைய மனித வள மேம்பாட்டு குறியீடு 0.428 எப்படின்னா 1990ஆம் ஆண்டின்படி இதிலிருந்து 0.624ஆக 2015ஆம் ஆண்டில் அதிகரித்தது. அப்புறம் பிரிக்ஸ் நாடுகளிடையே தாழ்ந்த படிநிலையை கொண்டிருந்தது. பிரிக்ஸ் நாடுகளிலே வந்து இந்தியாவில் தான் மிகவும் குறைவான பெண் தொழிலாளர்கள் விகிதம் வந்து காணப்பட்டது. தெற்காசியாவுடைய சராசரி விகிதத்தை காட்டிலும் வந்து 0.6% வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் சுகாதாரத்துக்கான செலவுகளில் இந்தியாவுடைய விகிதம் வந்து 1.4% வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் மிக குறைவாக உள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மனிதவள மேம்பாட்டு குறியீடை கணக்கிட தேவையான புள்ளி விவரங்கள் வந்து மேம்படுத்தவும் குறியீட்டை விரிவுபடுத்த வந்து தொடர்ச்சியான முயற்சிகள்லாம் மேற்கொண்டு வராங்க. COVID-19 மற்றும் உக்ரைனில் நடந்த போர் போன நெருக்கடி மற்றும் சமூக பொருளாதார மாற்றங்கள் வந்து ஆபத்தான கிராம மக்களுடன் தொடர்பு கொண்டு உலகெங்கிலும் உள்ள பில்லியன் கணக்கான மக்கள் வந்து பேரழிவுக்கான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது மனித வள மேம்பாட்டு அறிக்கை 2022 பற்றி பார்க்கலாம். முக்கியமானது மனித மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் வந்து மனித வள மேம்பாட்டு அறிக்கை வந்து செப்டம்பர் 8 2022 ஆண்டு வந்து வெளியிடப்பட்டது. மனித வள மேம்பாட்டு அறிக்கை 2022 நிச்சயமற்ற காலங்கள், நிலையற்ற வாழ்க்கை, மாறும் உலகில் நமது எதிர்காலத்தை வடிவமைப்பது என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளதான் இது. மொத்தம் வந்து 191 நாடுகள் வந்து அடங்கிய இந்த பட்டியலில் இந்தியா வந்து
132வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டில் இந்த பட்டியலில் இந்தியா வந்து 131வது இடத்துல இருந்துச்சு. அப்புறம் நமது அண்டை நாடான நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை ஆகிய நாடுகளை விட இந்த பட்டியலில் இந்தியா வந்து பின்தங்கி தான் உள்ளது. இந்தியாவுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2020ல் 0.642 இருந்து 2021ல் 0.633 ஆக குறைந்துள்ளது. இது வந்து 2022ல் 0.647 உயர்ந்துள்ளது. அப்போ 2021ல் இந்தியாவுடைய மனிதவள குறியீடு எவ்வளோன்னா 0.009 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம். இப்போ 2020ல் 70.1 வருடங்களாக இருந்த இந்தியர்களுடைய சராசரி ஆயுட்காலம் வந்து கடந்த ஆண்டு வந்து 67.2 வருடமாக குறைந்துள்ளது. ஸோ இந்தியர்களுடைய சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னா 67.2 வருடங்களாக குறைந்துள்ளது. குறியீட்டில் மாற்றம் ஏற்பட்ட போது வந்து நடுத்தர மனித வளம் கொண்ட நாடுகள் பிரிவில் வந்து இந்தியா வந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது. பாலின வளர்ச்சியை பொறுத்தவரை இந்தியாவுடைய குறியீடு எண் வந்து 2021ல் 0.841 உயர்ந்தது. அதற்கு முந்தைய ஆண்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.845 இருந்துச்சு. இப்போ 2012 அறிக்கைப்படி பார்க்கலாம். மனித வள மேம்பாட்டு அறிக்கை பட்டியலில் முதல் இடத்துல கொண்ட நாடு எதுனா சுவிட்சர்லாந்து தான். அப்புறம் கடைசி இடம் பிடித்துள்ள நாடு வந்து தெற்கு சூடான் தான். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா வந்து 271 மில்லியன் மக்களை பல பரிமாண குறியீடு வறுமையிலிருந்து மீட்டுள்ளது என்று வந்து மனித வள மேம்பாட்டு அறிக்கை வந்து குறிப்பிட்டுள்ளது. அப்புறம் மனித வள மேம்பாட்டுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மனித வள மேம்பாட்டுடைய முக்கியத்துவம். பொருளாதார முன்னேற்றத்தினுடைய நோக்கம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, மனிதர்களிடமிருந்து உடல் ஆற்றல், அப்போ உழைப்புத்திறன், மனநிலம், அதாவது மனநலம், சிந்தனை திறன், செயலாக்கம் ஆகியவற்றில் முறையான வளர்ப்பதே தான் மனித வள மேம்பாடு ஆகும். HRD. ஸோ இப்போ இதெல்லாம் பாயிண்டை பற்றி பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சிக்கேற்ற மனப்பான்மையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாடு பொருளாதார முன்னேற்றத்தை பெற வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் வந்து அதற்கேற்ப வந்து மனப்பான்மை வந்து பெற்றிருக்க வேண்டும். இதற்கு வேண்டிய சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவது தான் மனித வள மேம்பாடுடைய தேவையாக ஆகும். அது பொருள்சார் வளத்தை பயன்படுத்துதல். ஒரு நாட்டில் இருக்கும் இயற்கை வளங்களையும் பொருள்சார் வளங்களையும் பயன்படுத்தி அணைக்கட்டுகள், பாலங்கள், சாலைகள், போக்குவரத்துகள், போக்குவரத்துகள், அப்புறம் வாணிபம், தொழில் ஆகியவற்றை உருவாக்க மனித வள மேம்பாட்டு திட்டங்கள் வந்து தேவை. அடுத்தது தொழில்நுட்பம் பெற அறிவியல் தொழில்நுட்ப அறிவினை ஏற்ற கல்வி முறையையும் சிறப்பான தொழில் பயிற்சி வந்து வழங்க மனித வள மேம்பாட்டு திட்டம் வந்து தேவைப்படுறது. அடுத்தது உற்பத்தி பெருக்க பற்றி பார்க்கலாம். தரமான பொருட்களை பேரளவில் உற்பத்தி செய்ய வேண்டுமானால் மக்களுக்கு அதுக்கான கல்வியையும் பயிற்சியையும் தேவைப்படுறது. வளங்களை நிர்வகிக்கவும் சரியாக பயன்படுத்த வந்து மனிதவள மேம்பாடு வந்து தேவைப்படுறது. அடுத்தது மனித வள மேம்பாட்டுடைய நடவடிக்கைகளை பற்றி பார்க்கலாம். ஸோ மனித வள மேம்பாட்டுடைய நடவடிக்கைகள் ஒரு நாட்டுடைய மனித வளத்தை மேம்படுத்த கீழ்கண்ட நடவடிக்கைகள் வந்து தேவைப்படுறது. கல்வியும் பயிற்சியும் வழங்குறது, அப்புறம் சுகாதாரமும் ஆரோக்கியமும் வழங்குதல், வீட்டு வசதியிலே வழங்குதல். இதெல்லாம் முதல்ல கல்வியும் பயிற்சியும் வழங்குதல் பற்றி பார்க்கலாம். தொடக்க கல்வி முதல் உயர்மட்ட கல்வி வரை வந்து பல வகையான அறிவியல் தொழில்நுட்பங்களை பயிற்சி நமது நாட்டில் வழங்கப்படுறது. 2001 கற்றோடைய விகிதம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 65.38%. இதில் வந்து ஆண்கள் வந்து 75.85%. இதில் பெண்களுடைய விகிதம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 54.16% காணப்பட்டது. அப்புறம் 2011 மொத்தம் வந்து 74.04% இருந்துச்சு. இதில் பெண்கள் வந்து 82.14%. அப்புறம் இதில்
ஆண்கள் வந்து 82.14%. அப்புறம் பெண்கள் வந்து இதில் வந்து 65.46%. அறிவியல் தொழில்நுட்ப கல்வியை பார்க்கலாம். அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய மொத்த எண்ணிக்கையில் இந்தியா உலக அளவில் அரங்கில் வந்து 5வது இடத்துல உள்ளது. அப்புறம் கல்விக்கான செலவு பார்க்கலாம். கல்விக்காக முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் 153 கோடி வந்து ஒதுக்கப்பட்டது. இது மொத்த திட்ட செலவில் 7.8% ஆகும். ஒவ்வொரு திட்டத்திலையும் வந்து கல்விக்கு ஒதுக்கப்படும் பணம் வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே தான் சென்றது. அடுத்தது செய்ய வேண்டியதை பார்ப்போம். 15 முதல் 35 வயதுக்குள்ளே இருக்கிறோம் உழைப்பு ஆற்றலில் உள்ள நபர்களையும் கற்க செய்ய வேண்டும். தற்போது நாடெங்கும் வந்து போர்க்கால முறையில் செயல்படும் அறிவொளி இயக்கம், இது வந்து எல்லோருக்கும் கல்வி வழங்கும் நோக்கில் வந்து செயல்படுது. அறிவொளி இயக்கம்னா எல்லோருக்கும் கல்வி வழங்கும், அதுதான் அது நோக்கம். அப்புறம் பெண்கள், பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள் ஆகியோருடைய கல்வி முன்னேற்றத்தில் தீவிரமாக வந்து கவனம் செலுத்த வேண்டும். கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வந்து நடவடிக்கையெல்லாம் வந்து மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டும். அப்புறம் முறை சாராத கல்விக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுக்க தேவை. அடுத்து 2வதா சுகாதாரமும் ஆரோக்கியமும் வழங்குதல் பற்றி பார்க்கலாம். தொழிலாளர்கள் சுத்தமான சுகாதார சூழலில் ஆரோக்கியமான வாழ்வதே தான் மனிதவள மேம்பாட்டுக்கு செய்யும் முதலீடு. ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து சுத்தமான சுற்றுப்புற சூழல், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சத்தான உணவு, உடல்நல கல்வி, குடும்ப நல திட்டம், தாய் சேய் நலம் ஆகிய வந்து அனைத்தும் வந்து தேவையானது. நம்ம நாட்டில் தீவிர முயற்சிகளுடைய மூலமாக வந்து அம்மை, மலேரியா, காச நோய், தொழுநோய் போன்றவையெல்லாம் வந்து போன்ற தொற்றுநோயையும் கொள்ளை நோய்களை வந்து பெருமளவில் வந்து கட்டுப்படுத்தி உள்ளனர். இதனால வந்து இதனுடைய இந்தியாவில் இறப்பு விகிதம் வந்து குறைந்துள்ளது. மருத்துவ நலப்பணிகள் நாடு விடுதலை பெற்ற பிறகு வந்து முன்னேற்றம் வந்து கண்டுள்ளது. மருத்துவக் கல்லூரியுடைய எண்ணிக்கை தற்போது வந்து உயர்ந்துள்ளது. அடுத்தது வீட்டு வசதிகள் வழங்குதல் பற்றி பார்க்கலாம். வீட்டு வசதிகள் வழங்குதல் நமது நாட்டில் விரைவாக பெரிய அளவில் மக்கள் தொகை கூடுவதாகவும் நகரமயமாதல் வேகமாக நடைபெறுவதால் வந்து குடியிருப்பு சிக்கல்கள் வந்து ஏற்படுறது. 5 ஆண்டு திட்டங்களில் ஒதுக்கும் பணத்திலிருந்து குடியிருப்புகளை பெருக்குவதற்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. 7வது 5 ஆண்டு திட்டத்தில் குடியிருப்புகளை வந்து உருவாக்க வந்து ஒதுக்கிய தொகை எவ்வளோனா 2423 கோடி. அப்புறம் 8வது 5 ஆண்டு திட்டத்தில் குடியிருப்புகளை உருவாக்குறதுக்கு ஒதுக்கிய தொகை வந்து 6377 கோடி. தற்போது வீடுகள் கட்ட பல்வேறு நிதி நிறுவனங்கள் துணை செய்கிறது மற்றும் அரசு வந்து பல திட்டங்கள் வந்து செயல்படுத்துது. எடுத்துக்கு பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம். அடுத்தது ஒரு நாட்டினுடைய வாழ்க்கை தர அளவீடுகளை பற்றி பார்க்கலாம். ஒரு நாட்டினுடைய வாழ்க்கை தர அளவீடுகள் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதை HTI சொல்லுவாங்க, உமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வாழ்க்கை தர குறியீடு PQLI அப்படின்னு அர்த்தம், ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மனித வள மேம்பாட்டுடைய நன்மைகளை பார்க்கலாம். இதில் இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் நீடிப்பு வந்து 1990ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரை சுமார் 10.4 வருடங்கள் வந்து உயர்ந்துள்ளது. அப்புறம் 2015ஆம் ஆண்டில் முதல் வந்து குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு 10% வந்து குறைந்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு சட்டம் வந்து, அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அப்புறம் கல்வி உரிமை சட்டம் ஆகியவற்றிலிருந்து இந்த அறிக்கை வந்து போட்டியுள்ளது. அப்புறம் நாட்டில் குழந்தை இறப்பு விகிதமும் மற்றும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தையுடைய இறப்பு விகிதம் வந்து ஓரளவு வந்து குறைந்துள்ளது. அப்புறம் அரசாங்க திட்டங்களுக்கான சமூக ஆவலை பிரபலப்படுத்துவதற்காக இந்தியாவில் அடிமட்ட குழுவான மஸ்தூர் சொன் சக்தி சங்கத்தினை பாராட்டியுள்ளது. நிறுவனத்தை பற்றிய திறன்கள்
மனப்பான்மை, அறிவை வளர்த்து கொள்வதன் மூலம் ஊழியர்களுடைய அனைத்து வளர்ச்சியும் இது வலியுறுத்துகிறது. இது பணியாளர்கள் திறமையானவர்களாக மாற்ற உதவுகிறது. நிறுவனத்தில் ஊழியர்களுடைய பங்கேற்பு வலியுறுத்துறது. அப்புறம் மனிதவள மேம்பாட்டில் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டியவை என்னன்னு பார்ப்போம். மனிதவள மேம்பாட்டில் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டியவை 1990களில் 1990களில் கொண்டு வரப்பட்ட திறந்த நிலை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஊதிய உயர்வு மக்களிடையே பெரிய மாற்றத்தை தரமான முன்னேற்றத்தை கொண்டு வரவில்லை. ஸோ மாநிலங்களுக்கும் மன்னர்களுக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வானது வளர்ச்சிக்கு தடையாக இருந்துச்சு. இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி களையறதுக்காக சமூக குறிகாட்டிகள் மீதான மத்திய அரசுடைய கவனம் அதிகரிக்க வேண்டும். அப்புறம் செல்வந்தர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை தடுத்து ஏழை மக்களுக்கு அந்த நன்மைகளை சேர வழிவகை செய்ய வேண்டும். சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் அதிகபட்ச நிதியை ஒதுக்கப்பட்டு உயர்தரமான கல்வியை அனைவருக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். தற்போதைய நிலையில ஜனநாயகத்தின் வளர்ச்சிக்கும் நீதிக்கும் கொடுக்கப்படும் கவனமே மிகுந்த பற்றாக்குறையாக காணப்படுது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளியேற்றத்திற்கு எதிரான பாதுகாப்பு பற்றி ஐநாவுடைய கொள்கைகள் இந்தியா ஒப்புதல் அளித்து ஏற்கவில்லை. அப்புறம் நிலையான மற்றும் தரமான வாழ்க்கை நிலையை உறுதிப்படுத்துவது பல்வேறு கொள்கைகள் முன்னேற்றம் வேண்டும். அடுத்தது வாழ்க்கை தர குறியீடை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கை தர குறியீடு PQLI, அதாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வாழ்க்கை தர குறியீடு இதுதான் PQLI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ PQLI வாழ்க்கை தர குறியீடு, அதாவது இது ஒரு நாட்டுடைய வாழ்க்கை தரம் நல்வாழ்வு அளவிடும் ஒரு முயற்சி தான் இது. வாழ்க்கை தர குறியீடான PQLI, அதாவது மோரிஸ் என்பவரால் உருவாக்கப்படுதான் இந்த PQLI. இதற்காக அவர் 3 குறியீடுகள் பயன்படுத்துகிறாரு. அவர் எதிர்பார்ப்பு ஆயுள் காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்தறிவு விகிதம், இந்த 3 தான். ஒவ்வொரு குறியீட்டின் அளவு 1லிருந்து 100 வரையிலான எண்கள் இருக்கும். அப்புறம் இதில் எண் 1 என்பது ஒரு நாட்டுடைய மோசமான செயல்பாட்டை குறிக்கிறது. இதில் எண் 100 என்பது மிக சிறப்பான செயல்பாட்டை குறிக்கிறது. எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டில் மேல் எல்லையான 100 என்பது 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 1973 ஆண்டு இந்த குறியீட்டை ஸ்வீடன் நாடு அடைந்து விட்டது. ஸோ ஸ்வீடன் நாடு இது எப்போ அடைந்து விட்டது? 1973 அடைந்துடுச்சு. 1 என்ற கீழ்நிலை எல்லையானது 28 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை கினியா பிசாவ் நாடு தான் 1960ஆம் ஆண்டில் பெற்றுவிட்டது. அடுத்தது PQLIக்கும் HTIக்கும் உள்ள வேறுபாடை பற்றி பார்க்கலாம். HTI PQLI வருமானம் சேர்க்கப்படுகிறது. அதாவது HTIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது. PQLIயில் வருமானம் நீக்கப்படுறது. HTIயில் உடல் நலம் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிக்கிறது. இதில் PQLIயில் உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே தான் குறிக்கிறது. அடுத்தது வாழ்க்கை தர குறியீட்டு எண் PQLI தரவரிசை 2020 கணக்கின்படி பார்க்கலாம். ஸோ நாடுகள் இடம் டென்மார்க் முதல் இடம், சுவிட்சர்லாந்து 2வது இடம், பின்லாந்து 3வது இடம், இந்தியா 58ல் இருக்குது. ஸோ இந்த PQLI எல்லாம் 2020ஆம் ஆண்டோட கணக்கின்படி இந்தியா 58வது இடத்துல உள்ளது. அடுத்தது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை பற்றி பார்க்கலாம். GNHI கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பற்றி பார்க்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு என்ற தொடர் 1972ஆம் ஆண்டில் பூட்டான் நாட்டுடைய 4வது மன்னர், ஸோ 4வது மன்னர் தான் ஜிக்மே சிங்கியோ வாங் என்பவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு நிலைத்த அதாவது நிலைத்த முன்னேற்றமே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு,
சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கிறது தான் இந்த GNHI. மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் கடந்த 10 ஆண்டுகளாக வந்து ஐநா வந்து வெளியிட்டிருக்கிறது. இதில் 146 நாடுகளில் இந்த பட்டியலில் பின்லாந்து வந்து முதலிடத்தில் உள்ளது. பின்லாந்து வந்து கடந்த 5 வருடமாக வந்து முதலிடத்தில் தன்னை தக்க வைத்து கொண்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் உலக நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா 136வது இடத்துல உள்ளது. அப்புறம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு இந்த GNHI தரவரிசையை பார்க்கலாம். நாடுகள் இடம் பின்லாந்து வந்து முதலிடம், டென்மார்க் வந்து 2வது இடம், சுவிட்சர்லாந்து 3வது இடம். அவ்வளோதான். இப்போ இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.